மாமாக்கு உடம்பு சரியில்லைன்றதுனால அக்கா வீட்டுக்கு வந்தோம். 1 வீக் பக்கம் ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு கிளம்பி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வீட்லேயே சாப்பிட்டுட்டு லஞ்சு மட்டும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாம்பார், சட்னி, இட்லி தான் வச்சுருந்தாங்க. அம்மா தான் ரெடி பண்ணாங்க. லஞ்சுக்கு சிம்பிளாக தயிர் சாதமும், சைடிஷ்க்கு வெண்டிக்காய், கத்திரிக்காய்லாம் போட்டு புளிக்கூட்டும் வச்சுருந்தாங்க. இதை அக்கா தான் ரெடி பண்ணாங்க. அது போக ஸ்நாக்ஸுக்கு நக்ஷுக்குட்டிக்காக காணும் ஒரு ஆப்பிளையும் கட் பண்ணி வச்சு விட்டுருந்தாங்க. வழக்கமாக ஊருக்கு கிளம்புறோன்னாவே நக்ஷுக்குட்டி தான் ஃபஸ்ட்டு அழுவா. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா நக்ஷுக்குட்டி சமத்தா கிளம்பிட்டா. ஆனால் திரிஷன் இந்த தடவை ரொம்ப அழுதுட்டான். சித்தி நானும் வரேன் சித்தி, பாப்பா என்னையும் கூட்டிட்டு போ பாப்பான்னு சொல்லி அழுதான். எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவனை சமாளிக்கிறதுக்காக அவனை கொஞ்ச நேரம் மொட்டை மாடிக்கு அக்கா கூட்டிட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் சமாதானம் ஆனதுக்கு அப்புறம் தான் நாங்களும் கிளம்பி வந்தோம். மதுரை ரீச் ஆகும்போது மணி 7 மணி இருக்கும். மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள கடைகளே இருக்காது. இன்னைக்கு என்னடா ஒரு கடை இருக்கே, அது இவ்வளவு கூட்டமா இருக்கேன்னு பார்த்தா டீ கடை இப்போதான் புதுசா ஓபன் பண்ணிருப்பாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அம்மா வீட்டுக்கு போறதுக்கு ஒரு மணி நேரமாவது ஆகும். அதனால சரி இங்கே ஒரு டீயை சாப்பிட்டு போயிடலாம், அதுவும் இந்த கடை எப்படிதான் இருக்கு டீ அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி குடிச்சு பார்த்தோம். பரவாயில்ல, டீயோட டேஸ்ட் நல்லாவே இருந்தது.